ஒரு அரசியல் அப்படின்னும் போது ஒரு அரசியல் தலைவராக வந்ததுக்கப்புறம் அந்த செய்ய வேண்டிய சில விஷயங்கள், பேசிக்கான விஷயங்கள், இந்த இந்த எப்படி சொல்கிறது, இந்த பழைய தலைவர்களுக்கு மாலை போடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூட வந்து விஜய் செய்யாத போது ரஜினிக்கு வந்து விஷ் பண்ணியிருக்கணுமா, விஷ் பண்ண வேண்டாமா? அதாவது ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ரஜினி வந்து 50 ஆண்டாச்சு. ரஜினியோடைய 75 வயசில் வந்து இந்த பர்த்டே கொண்டாடுறாரு. சினிமாவில் இருக்கிற முக்கியமான எல்லா பிரபலங்களும், அதாவது நடிகர்கள்லேருந்து, நடிகையிலேருந்து, இயக்குநர்கள்லேருந்து மொத்தமே வந்து சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து ரஜினியை கொண்டாடினாங்க. ரஜினிக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. பல அரசியல் தலைவர்கள், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்திய லெவலில் உள்ள அரசியல் தலைவர்கள்லாம் வந்து ரஜினிக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொன்னாங்க. விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் அப்படின்னும் போது நிச்சயமாக வந்து ரஜினிக்கு அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து பிறந்தநாள் சொல்லியிருக்கணுமா வேணாமா? சொல்லியிருக்கணும். அதை கூட நீங்கள் விடுங்க, ஒரு நடிகராக நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த திரைத்துறை உலகத்தில் விஜய் வந்து 33 ஆண்டு காலம் ஆகுதுன்னா ரஜினி வந்து 50 ஆண்டு காலம் ஆச்சு. ஸோ ரஜினி ஒரு மூத்த நடிகராக இருக்காரு. நீங்கள் வந்து திரை உலகத்துக்கு வரும்போது நீங்கள் ரஜினியை ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்தீங்க. ஆமாம், இன்னைக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ், ரஜினியோட ரெஃபரன்ஸ் எடுத்து தான் நீங்கள் இவ்வளோ பெரிய உச்சத்துக்கு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது ரஜினி அவர் மூத்த நடிகர், திரைத்துறையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நடிகர், ஒரு மரியாதைக்குரிய நடிகர்னும் போது அவருடைய பிறந்த நாள் வாழ்த்து நீங்கள் சொல்லாமல் தவிர்த்துட்டு போறீங்கன்னா அப்போ என்ன மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருக்கிறீங்க?